நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். அதே மாதிரி பிறருக்கு சேவை செய்வதிலையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருப்பாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிக்குள்ள சூரியன், ராகு, சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து பயணம் செய்ய போறீங்க. அதனால் வேலை தேடிக்கிட்டு இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டணும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சென்று குருவோடு கூட்டணி வைக்க போறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்று பயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம் இதெல்லாமே உங்களை ஆச்சரியப்பட வைக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம ராசியில ராகு 1, 2ல் சூரியன், 12ல் செவ்வாய் சஞ்சரிக்கிறது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு. இருந்தாலும் 2ல் குரு புதன் இருக்கிறதால சகல விதத்திலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும். முன் கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதிலும் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது அதிகம் நடக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் சற்று மந்த நிலை நிலவினாலும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் கிடைக்க வேண்டிய லாபம் சேரும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணியில் நிம்மதியோடு செயல்படுவீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த மாதம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான நேர்மறை மாற்றம் அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றம் அதிகரிக்க போகுது. சில தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உயர் பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை பெறுவீங்க. பொருளாதார சிக்கல்கள், போராட்டங்கள் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உயரும். சேமிப்பும் கணிசமாக கூடும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் எல்லாமே குறைய போகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மன அமைதி அப்படிங்கிறது இனிமேல் இருக்கும். உங்களுடைய செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் அனைவரிடத்திலையும் சுமூகமான நல்ல உறவை நீங்கள் பராமரிப்பீங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே போட்டியாளர்களை எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குலதெய்வ அருளால உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்க போகுது. காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சி மிக்கதான் இருக்கும். காதல் எல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பேசும் போதும் பழகும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழங்குங்க. நண்பர்களிடத்திலெல்லாம் இடைவெளியை பின்பற்றுறது நல்லது. புதிதான் அறிமுகம் ஆகும் நபர்கள்லாம் உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அதே மாதிரி நண்பர்கள்லாம் காதல் விஷயங்கள்ல உங்களை தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால உறவாக நிலைத்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய காதல் துணையை தேர்ந்தெடுப்பதிலெல்லாம் பொறுமை அப்படிங்கிறது அவசியம். காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசிங்க.
திருமணமான தம்பதியர்லாம் கடந்த கால சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க. இந்த மாதம் உறவுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கெல்லாம் பயணம் சென்று வருவதன் மூலம் உறவில் நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு 3ஆம் நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். பிறரோட விஷயங்கள்லையும் நீங்கள் தலையிட வேண்டாம். தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் வரும். காதல் விஷயங்களெல்லாம் மற்றவர்களால் செலவுகள் அப்படிங்கிறது சந்திக்க நேரிடும். இந்த மாதம் தொழில் மூலம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதார முன்னேற்றத்திற்காக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. அதிக அளவிலான பயணங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் சென்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். இந்த மாதம் வீடு, நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதையெல்லாம் தவிர்த்துக்குங்க. முதலீடுகள் மேற்கொள்வதன் மூலம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய நலன் விரும்பிகளின் ஆலோசனையை ஏற்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சுபகாரியங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கலாம். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது தொழில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பளிக்கும். உங்களுடைய வேலையை மதிப்பாய்வு செய்து உங்களுடைய அனுபவத்தை கருத்தில் கொண்ட பிறகுதான் உங்களுக்கு புதிய திட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு மூத்த அதிகாரிகள்லாம் உங்களோடு இணைஞ்சு செயல்படுவாங்க. இந்த மாதம் முழுவதுமே கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் செவ்வாயும், முதல் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரனும் உங்க 7ஆம் வீட்டை பார்க்கறதால வியாபாரத்துலலாம் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. அங்குள்ள சனியோடு இணைஞ்சு இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. அதனால மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் எல்லாம் நண்பர்களை நம்பி செய்த காரியங்களில் பிரச்சனைகள்லாம் வரலாம். வீட்டில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை விற்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் சூழ்நிலை கூட வரும். மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாக நேரிடலாம். அதனால உடல் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குவதெல்லாம் தாமதம் ஏற்படும். 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் வராம பார்த்து கொள்ளுறது நல்லது. புதன் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு எள்ளம் தேடி வரும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவதும் பொழுது உங்களுக்கு தாயால் நல்ல ஆதரவு உண்டு. தடைப்பட்ட பதிவு உயர்வெல்லாம் தானாக கிடைக்கும். உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ கல்யாணம் நடைபெறுவதிலிருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலெல்லாம் வெற்றி உண்டு. வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். இந்த மாதத்தின் முதலிலேயே சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசிக்கு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி போறாரு. குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது இப்பொழுது உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். கொள்கை பிடிப்போடு எந்த விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபட முடியாது. கடுமையாக முயற்சி செய்த சில காரியங்கள் கூட கடைசி நேரத்தில் தான் முடிவடையும். உங்களுக்கு தான் உண்டு தன் வேலையுடன் இருக்கிறது தான் நல்லது. பெண்கள் வாழ பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். தொழிலில் யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மாணவர்களாக படிப்புல தங்களுடைய கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால கல்வி தடைபடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கவனத்தையும் நம்மளுடைய குடும்பத்து சூழ்நிலையும் நினைத்து மாணவர்கள் எல்லாரும் படிக்க கத்துக்கிறது நல்லது. 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாய் இருக்கிறதால நெருங்கிய உறவுகளால் பாதிக்கப்படுவீங்க. அக்கறையுள்ள நபர்களின் ஆரோக்கியத்தை பற்றி நீங்க கவலைப்படுவீங்க. உடல் நலம் குறையும் பொழுது அன்பான வார்த்தைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்களை முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கடினமான மாதமாக இருக்கும். ராகுவும் சூரியனும் கேதும் இருக்கும் 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. சனியும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதிலிருந்து செவ்வாய் 7ஆம் வீட்டை பார்க்குறதால திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒரு சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடைபெறலாம். எதிர்பாராத வகையில் செலவுகளும் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் சற்று கூடுதல் கவனத்தோடு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. குலதெய்வத்தை மனதார நினைச்சு கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாகவே இருக்கும்.